அவங்க தோழி லதா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வாழ்க்கையே பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோமோ இல்லையோ, வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனை 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 இந்த வேர்டை தான் நாங்கள் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய 2 பேருக்கு ஒருத்தர் பிரச்சனையாக இருந்தார். அது யார் தெரியுமா? ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் நிறைய சோளக்கதிர்களை விவசாயம் செய்தார். அதிலிருந்து அந்த சோளக்கதிர்களை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளும் குரங்குகளும் எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவங்க முதல் எதிரியாக பார்த்ததே அந்த விவசாயியை தான். ஒரு துக்கமான செய்தி அந்த வயலுக்கு வந்தது. என்ன தெரியுமா? அந்த விவசாயி இறந்து விட்டார் அப்படின்றதான் அந்த செய்தி. ஆனால் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க அந்த குரங்குகளும் பறவைகளும். ஏன்னா இனிமேல் நம்மளை விரட்டுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய அந்த சோளக்கதிர்களெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அவங்க உண்மையாக எதிரியாக பார்த்த அந்த விவசாயி தான் இவங்க 2 பேருக்கும் இவ்வளோ நாளாக சாப்பாடு போட்டு வளர்த்துருக்காரு. நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு சில நேரங்களில் படியளக்கும் இறைவனாக கூட இருக்கலாம். அதனால் முதல்ல நம்ம பார்வையில் ஒரு தெளிவு கொண்டு வருவோம். எது நல்லது, எது கெட்டது, எது பிரச்சனை இல்லை அப்படின்றத எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்து தவறான முடிவை எடுத்து வாழ்க்கையே பிரச்சனையை நம்ம மாற்றிடக்கூடாதுங்க. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம்.